சமீபத்தில வந்து சில கயவர்கள் என்ன பண்றாங்க அப்டின்னா, உங்க மேல தப்பான ஒரு பின்பத்தெல்லாம் வந்து போடுறாங்க. முக்கியமா வைக்கிற விஷயம் என்னன்னா, இவர் வந்து அரசியலுக்காக போறாரோ இல்லையோ, பிட் பாக்கெட் அடிச்சு ஜெயிலுக்கு போயிருக்காருன்னு சொல்றாங்க. என்னதான் நடந்துச்சு? சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்கடா. அடிச்சீங்களா? யார் அடிச்சேன்? யாரையும் அடிக்கல. அது தப்பு தானே உங்கள அப்டி சொல்றது. சொல்லிட்டு போறாங்க ஆனா கண்ணு. இல்ல இப்ப எனக்கு என்னன்னா, சும்மா இல்ல எப்டி ஒருத்தர் அப்டி நான் என்ன சொல்லுவாங்கன்ற சொல்றேன், ஒரு இங்க விஷயம் இருக்கு. பாருங்க. அவங்க சொல்ல போய் தானே நீங்க என்ட்ட கேட்கிறீங்க. இது எப்படியும் உங்க ஊடகத்துல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 பேர் பார்ப்பான். இப்ப பார்ப்பான்ல? அவங்க சொல்ல போய் நான் கேட்கிறேன். இப்ப ஆமா. மக்கள் என்ன கேட்பாங்க, இவர அடிக்க போய் தானே அவங்க சொல்றாங்கன்னு கேட்டாங்கன்னா? ஏம்மா என்ன பத்தி தெரியும்டா. தமிழ்நாட்டு மக்களுக்கு காமாட்சி நாயுடுன்னா நீங்க இப்ப தான் வந்திருக்கீங்க. எ எனக்கு வயசு இப்ப 78. சரியா? 78 வயசுனா கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுலயே நான் வந்து தீவிர அரசியலுக்கு வந்துட்டேன். அப்ப எவ்வளோ மக்கள் என்ன பார்த்துருப்பாங்க, எவ்வளோ மக்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன பத்தி புரிஞ்சுக்குவாங்கல்ல. நான் தான் சொல்றேனே, நான் வந்து இயேசுநாதர் வந்து சொன்னாரு, "ஒரு கன்னத்துல அறைஞ்சா மறுகன்னத்த காட்டுன்னு." நான் 2 கன்னத்தையுமே காட்டிருவேன். மறுகன்னத்துல அந்த 2 அளவுக்கு ஒரு கன்னத்தையும் திறந்த மனப்பான்மை. ஆமா. அந்த அளவுக்கு எனக்கு வந்து சகிப்புத்தன்மை. வேற ஒண்ணும் இல்ல. சகிப்புத்தன்மை. நீங்க திட்டுறீங்க, நீங்க கேட்கிற கேள்வி ஒரு பொம்பள பிள்ளை நம்மள பார்த்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்குதுன்னு நான் கோவப்படலையே! பாருங்க நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேனே! இதிலிருந்து புரிஞ்சுக்கோங்க.